பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மாநகராட்சி எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூருடன் செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை நாம் பார்க்கலாம். தொடர் மழையின் காரணமாக சென்னையின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. சாலைகள் பழுதடைந்துள்ளது. இதற்கு சென்னை மாநகராட்சி தரப்பில் எது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே சென்னை மாநகராட்சியின் ஆணையர் விக்ரம் கபூர் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். சென்னை மாநகரில் மழைநீர் நிறைய இடத்துல தேங்கி இருக்கு, சாலைகள் நிறைய இடத்துல பழுது அடைஞ்சிருக்கு. இது சரி செய்யறதுக்கு சென்னை மாநகராட்சி தரப்புல என்ன மாதிரியான திட்டம் இருக்கு சார்? சமீப காலத்தில் சென்னை நகரை பொறுத்தவரை கனமழை பெய்தது. நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சென்டிமீட்டர் 4 மணி நேரத்தில் பெஞ்சது. நேற்றுக்கு அந்த பெஞ்ச மழையினால திரும்பி சில இடங்களில் வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிருக்குது. இன்றைக்கு பார்த்தா 336 இடங்களில் முற்றிலும் தண்ணி எடுக்கப்பட்டது. மீதி உள்ளது 523 இடங்களில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிறது. ஆனால் இந்த தாழ்வான பகுதிகளில், குறிப்பாக சில அந்த விரிவாக்க பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் 2 அடிகளில் 3 அடி தண்ணி இருக்கும்போது அந்தந்த பகுதியில் தீயணைப்புத்துறை மூலம், படகு மூலம் ஜனங்கள் மீட்பு, அவங்களுக்கு ஒரு நம்மளுடைய சென்னை மாநகராட்சியின் பள்ளிகளிலும் அதே போல் கல்யாண மண்டபங்களையும் ரிலீஃப் சென்டர்ஸ் துவக்கு 47 இந்த ரிலீஃப் சென்டர்ஸில் கிட்டத்தட்ட 8000 பேர் இப்போது நாங்கள் அகாமடேட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, மருத்துவ வசதி அனைத்தும் வழங்கப்பட்டது.